கவுன்சில் என்ன ஸ்மால் கவுன்சில் இன்னும் ஸ்மால் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கலாம் கேட்கலாம். டோன்ட் யூ வரி. வித்யுத் வந்து ட்ரெய்னிங் போயிருக்காரு. இன்னொரு 10 மினிட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருவாரு. நம்ம வந்து டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து ரொம்ப சின்சியரா பீடாக் இப்ப என் கூட இணைஞ்சிருக்காரு. ஆஃப் கோர்ஸ் கேகேஆர் வெர்சஸ் எல்எஸ்ஜி கேம பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கும் இட் வாஸ் அ நெயில் பைட்டர். கடைசி ஓவர் வரைக்குமே வந்து நமக்கு வந்து யார் பக்கம் இது சாயும்னு தெரியாத மாதிரி ஒரு கேமா தான் இருந்துச்சு. ஃபேன்டாஸ்டிக் கேம். பட் எல்எஸ்ஜி அவங்க தே அவுட் பிளேட் கேகேஆர் எஸ்பெஷலி இன் த லாஸ்ட் ஓவர். ஏன்னா த்ரூ அவுட்டா பாத்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் எவ்ரிபடி தாட் ஓ கேகேஆர் பார்ப்பா வேற மாதிரி வந்து அவங்க ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காங்க. விக்கெட்ஸ் போனாலும் பரவாயில்ல ஃபார்ம்ல இருக்காங்க இல்லையா? ஒத்துக்கவே மாட்டார் போல இருக்கு. நேத்து வந்து கேகேஆருக்கு தான் ஃபுல் சப்போர்ட் குடுத்தாரு. இன்னைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. பட் எஸ் பினாக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு வந்து அப்படியே செக்ரிகேட் பண்ணி நம்ம போகலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி என்னோடது என்னவா இருக்க போகுது அப்படின்னா அபவுட் மிச்சல் மார்ஷ். சரியா? அவரோட ஸ்கோர்ஸ் நான் அப்படியே வந்து படிச்சிடுறேன். ஓகேவா? 72 ஆஃப் 36 வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், 52 ஆஃப் 31 வெர்சஸ் எஸ்ஆர்எச், 60 ஆஃப் 31 வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் இன்னைக்கு 81 ஆஃப் 48 வெர்சஸ் கேகேஆர். இதற்கு முன்னாடி மிச் மார்ஷ இப்படி ஒரு ஃபார்ம்ல யாருமே பார்த்திருக்க முடியாது. ஏன் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுறப்பவே யாருமே இந்த ஃபார்ம்ல எல்லாம் அவரை வந்து நம்ம பார்த்ததில்ல. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பெருசா அவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்ததில்ல. மிச்சல் மார்ஷ் ஒரு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் அண்ட் ஜஸ்டின் லாங்கர் இஸ் ஆல்சோ a வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன். அவர்கிட்ட யாருமே கண்டெடுக்க முடியாத ஒரு விஷயத்த இவர் என்ன கண்டெடுத்திருக்காரு ஜஸ்டின் லாங்கர் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. 19 வயசுல இருந்து மிச்சேல் மார்ஷ கோச் பண்ணது ஜஸ்டின் லாங்கர். ஐம் டெல்லிங் திஸ் டு பப்ளிக். ரெண்டாவது, ஜஸ்டின் லாங்கர் எப்படின்னா ஒரு ஹானஸ்ட் மேனு, நிறைய கோவப்படுவாரு, ஆனா தங்கமான ஆளு, உண்மையை பட்டுன்னு மூஞ்சில் அடிப்பாரு. இப்ப இவர் வந்த உடனே என்னன்னா, நீ போலிங்கு கையை வந்து சுத்த கூட கூடாது, கை இப்படி உனக்கு வரவே கூடாது, பேட்டை பிடிக்கும் போது பேட்டு மட்டும்தான் இப்படி வரணும், போய் நீ வந்து எவ்வளவு ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்றியோ எக்ஸ்பிரஸ் பண்ணு, 14 மேட்ச் நீ ஆட போற, குவாலிஃபை ஆனா அதுக்கப்புறம் ஃபெயிலியரை பத்தி கவலைப்படாத, இப்படி ஆடு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவங்களோட அப்ரோச் எப்படின்னா அதுதான், பூரனும் சரி இவரும் சரி எல்லா பாலையும் அடி. அவங்களோட இப்ப என்ன இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆனஸ்டா சொல்றேன், நம்பர் 1 ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் இந்த டோர்னமெண்ட் இஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். ஏன்னா the only way they can win, நான் சொல்லும் போது நிறைய பேர் வந்து என்னடா பேசுறான் இந்த ஆளு, அவங்க போலிங்கை வச்சு நாங்க ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியாது, நாட் ஈவன் a single game. They should be the only team who should go there, hammer everything out of the park and see whether they can defend with their bowling, and they did that. என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி சொல்றேன், இதுல 196 பார் ஸ்கோர், ஒரு படுகேவலமான ஒரு போலிங் டிஸ்பிளே இஸ் வாட் ஐ ஹவ் சீன் ஃப்ரம் போத் தி டீம்ஸ். இப்படி அதாவது நீங்களும் வந்து ஜஸ்டின் லாங்கர் மாதிரி கோவப்படுவாரு ஆனா ரொம்ப தங்கமானவரு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ற மாதிரியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. பட் எஸ் இல்ல சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி சொல்றேன். அதாவது இங்க வந்து என்ன சொன்னோம், ஸ்பின்னு பவர் பிளேல போடக்கூடாது, வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒருத்தரை பவர் பிளேல வேஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ணாங்களா? பண்ணாங்க. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி one thing you have to really think about, 6 ஓவர்ல they got the flyer, 10 ஓவர்ல வந்து 98 for 1. அந்த சிச்சுவேஷன்ல ரவுண்ட் விக்கெட் வந்து வைடர் லைன்ஸ் போட்டுட்டு இருக்காரு. 10 ஓவர் முடியும் போது they were 95 for no loss, 10 wickets in hand, Pooran to come, Miller to come, Pant to come, Samath to come. Is the defensive operation. ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வைடா போடுறாரு. விக்கெட் யார் எடுக்கிறது? சுனில் நரேன் வைடா போடுறாரு. விக்கெட் இப்ப அந்த டீம்ல வந்துட்டு விக்கெட் எடுக்கிறவங்க யாரு? அந்த பிட்ச் ஸ்லோ பிட்ச் அப்படிங்கும் போது ஃபாஸ்ட் bowlers are not coming into the picture. Only way you can get breakthroughs is from your spinners, and your spinners are bowling negative lengths. Where are you going to pick up a wicket? And Sunil Narine bowled only 3 overs in the pitch. You should have bowled 7 overs. மொத்தமே வந்து 7 ஓவர் தான் போட்டிருக்காங்க. And KKR spinners have failed to pick up a wicket in a 4 o'clock game. The strategy was zero. That is the reason they fell to 238. Of course உங்களோட ஃபேவரட், நீங்க ஆல்ரெடி ஃபேவரட்னு சொல்ல மாட்டேன், பட் நீங்க ஆல்ரெடி இவரை பத்தி ரொம்ப ஹையா நிறைய பேசியிருக்கீங்க. பிகாஸ் ஏடம் மார்க்கம் பத்தி தான் நான் வந்து சொல்றேன். அடுத்த ஏபிடினும் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு he was absolutely brilliant with his bat. ஃபைனலி அவருக்கு வந்து இந்த ஒரு ஃபார்மேட் T20ங்கிற ஒரு ஃபார்மேட் பத்தி he is able to do it அப்படின்னு நீங்க அக்ரி பண்றீங்களா?
அவர் ஆல் ஃபார்மேட் பிளேயருங்க. ஒன்லி திங் இஸ் அவர் எப்படின்னா ஒரு 3 வயசு குழந்தை மனசுல அந்த குழந்தைய தட்டி கொடுத்து அதுக்கு கடல மிட்டாய் கொடுத்து ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கில் இருந்து ஃபெயில் ஆறாங்கன்னா ஹவ் யூ மேனேஜ் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் அண்ட் தேர் மேனேஜிங் வெரி வெல் இஸ் அப்சல்யூட்லி ஸ்கில்ஃபுல் ஃபார் யுவர் கைண்டஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் 10 பால்ல மிச்சு மார்ச் 10 ரன் தான் அடிச்சாரு. இட்ஸ் மாக்ரம் ஹூ ஸ்டார்டட் த ப்ளீடிங். அவர் அதுதான் வந்துட்டு தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வேர் த ஸ்டார்ட் மார்க்ரம் கொடுத்த உடனே மிச்சு மார்ச்சுக்கு அழகா கால்ல ஒண்ணு போட்டாங்க, டபக்குன்னு ஒரு 6 பிக்கப் பிளிக் அடிச்சாரு. தென் he never got away from it. Markram is a power hitter. Markram is class. Markram is technically sound. Only thing is the kind of pressure what is going through. இப்ப சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா இப்ப ஆஃப் லேட் கொஞ்சம் குவைட்டா இருந்துட்டாரு. ஈவன் தோ டெஸ்ட் மேட்சஸ் இஸ் ஸ்போர்ட் வெல் குவைட்டா இருந்துட்டாரு. சாம்பியன்ஸ் டிராஃபில அடிக்கலங்கும் போது பிரஷர் இஸ் டூ மச். முதல் 3 மேட்ச் ரன் அடிக்கல. தே கெட் இன்டு எ ஷெல். அப்பதான் அந்த கோச்சிங் ஸ்டாஃப் வந்து ஏய் நீ பிஸ்தா பிளேயர், வெளில இருக்கிற நாய்ஸை பத்தி பார்க்காத, இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ. உன்னை ஆட வைக்கிறதும் வெளியில உட்காந்து வைக்கிறதும் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, நீ போய் ஆடு மாமா அப்படின்னு சொன்னா someone is going to deliver and he slowly picking it up. It was the only problem LSG had. அதுக்கப்புறம் பண்ட் வந்துட்டு இன்னைக்கு பேட்டிங்கே அவர் வரல, பண்ட் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா these teams is going to score 20-30 runs more than the average winning score. That's what they did today and they'll be a force to reckon with, even though they're very 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 weak with the ball. டெஃபினெட்லி எஸ். அண்ட் ஏடன் மார்க்ரம் வந்து அந்த விக்கெட் போன அப்புறம் அப்பாடா அப்படின்னு நினைச்சிருக்கலாம் கேகேஆர். ஆனா அதுக்கப்புறம் வந்தாரு பாருங்க நிக்கி பி, யாருப்பா நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ப்ளீஸ் எல்லாருக்குமே தெரியும் நிக்கி பி பயங்கரமான ஒரு பவர் ஹிட்டர்னு தெரியும். கமெண்ட்ரியிலே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூசுவலா வந்து ஒரு பவர் ஹிட்டரா இருக்கணும்னா நீங்க நல்ல வெல் பில்ட்டா இருக்கணும், இன்னும் டாலா இருக்கணும் அப்படின்னு. பட் அவர்கிட்ட வாட் இஸ் த டெக்னிக் தட் ஹி இஸ் யூசிங் அப்படின்னு ஐ வாண்ட் டு நோ. எல்லாருமே இந்த தப்பதான் பண்றாங்க. பவர் ஹிட்டர்னா இப்படி வந்து கமல் சார் சொல்ற மாதிரி நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான் ரேக் பண்ணேன்னு. பவர் ஹிட்டிங் அப்படிங்கிறது இன்னொன்னு சொல்றேன். ஓகே, நீங்க ஐ ரேட் யுவர் கிரிக்கெட் நாலேஜ் வெரி ஹை. 130-135 கிலோமீட்டர்ஸ்ல பால் வருதுங்கும் போது இது டென்னிஸ் பால் கிடையாது. நின்னு ஓகே திரும்பி நான் இந்த பக்கம் அடிக்கிறேன்னு, you got a blink of an eye that second to come there. It's all about the ball hitting the soft spot, sweet spot. Most important thing when it comes to technique, when it comes to power hitting is your downswing. உங்களோட டவுன் ஸ்விங் கரெக்டா இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவரோட டவுன் ஸ்விங் பாருங்க, ஒரு சிலருக்கு பேட் வந்து இப்படி போயிடும், பேட் இங்கேருந்து அந்த கீழே உங்களுக்கு வருது அப்படிங்கும் போது உங்களுக்கு எலிவேஷன் கிடைக்காது. யூ ஆர் ட்ரைங் டு ஹிட் இட் தேர் வித் யுவர் ஹிப் ஓப்பன். அப்ப நீங்க அடிக்கும் போது ஹைட் கிடைக்கும், எலிவேஷன் கிடைக்காது. நிக்லஸ் பூரன் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாண்ட்ஸ்ல இருப்பாரு, லோ பேக் லிப்டா இருக்கும். கைரன் பொலாட் இஸ் another example, even though is well built. அப்படியே சிட்டுக்குருவி அடிக்கிற மாதிரி அடிப்பாரு கைரன் பொலாட். ரோஹித் சர்மாக்கு மசில்ஸா இருக்கு, சும்மா அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே ஸ்மூத்தா அடிப்பாரு அவரு. there is a technique that is involved in power hitting. நான் வந்து ஒரு கோச் அப்படிங்கும் போது இந்த பவர் ஹிட்டிங் ஆடுறதுக்கு ஒரு தனி கைண்ட் ஆஃப் டாப் ஆஃப் டவுன் ஸ்விங், எவ்வளவு தூரம் உங்க பேட் வந்து ஷோல்டருக்கு மேல போறான், அப்புறம் உங்க டவுன் ஸ்விங் எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட் ரேஞ்ச்ல கீழே வருது டு கனெக்ட் இட் ஆன் த பர்ஃபெக்ட் ஸ்பாட். அதுக்கு ஒரு டெக்னிக்கே பவர் ஹிட்டிங்னு. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ஹிட்டர்ஸ் ஆஃப் த கிரிக்கெட் பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எங்க ரேங்க் பண்ணுவார்னா, இப்ப நான் டாப் 5 கொடுக்குறேன். இப்ப உங்களுக்கு கிளீனஸ்ட் ஹிட்டர்ஸ் இன் தி வேர்ல்ட். நான் அடுத்த அந்த கேள்விதான் நானே வரலான்னு இருந்தேன். அவரே நானே டாப் 5 எடுத்துக்கிறேமா, நானே வந்து சொல்லிடுறேன். ஐ வாண்ட் டு ஆஸ்க், இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே உங்களுக்கு, இவ்வளவு வருஷம் கிரிக்கெட் பாக்குறீங்க அப்படின்னா டாப் 5 யாரா இருக்கும்? நிக்கலஸ் பூரன் அதுல இருப்பாரா? இப்ப டாப் 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், இப்ப கரண்ட்லி ஆடுறதுக்கு நம்பர் 1 நிக்லஸ் பூரன், 2வது பூரன், 3வது நிக்கி பி, அதுக்கப்புறம் நிக்கலஸ், ஒரு மிடில் நேம் பூரன், அதுக்கப்புறம் பூரன், அதுக்கப்புறம் 6, 7, 8 யாராவது வருவாங்க. ஏன்னா the reason why I am telling you is இந்த வி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல இருந்து கவ் கார்னர் வரைக்கும், எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல இருந்து கவ் கார்னர் வரைக்கும் ஒருத்தர் who can hit 100 meters 6னா there is no comparison to anyone. ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் ஒன் டைமென்ஷனலா இருப்பாங்க. ஓகே, ஸ்கொயர் லெக் மிட் விக்கெட் இருக்கு, அந்த இதுல கேப்ல அடிப்பாங்க, மிட் விக்கெட் லாங் ஆன் அடிப்பாங்க, straight down the ground அடிப்பாங்க. he can hit you from the V anywhere to 6 with 100 meters போது top 5 will be நிக்கலஸ் பூரன் according to me. டாப் 5மே அவர், மத்தவங்க யாரையுமே நீங்க இன்க்ளூட் கூட பண்ண விரும்பல. யாராவது வருவாங்க 6, 7, 8ல, பட் டாப் 5 அவர்தான்.
சரி, ஆல் டைம் அப்டின்னா யார் 5 பேர் சொல்லுவீங்க? டாப் 5 வேண்டாம். ஆல் டைம்க்கு போவோம். ஆல் டைம் ஒரு 5 அப்டின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஆல் 5 அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 ஒரே ஒரு ஆள தான் போடுவேன். ஏன்னா பலாமரத்துல பண்ண பேட் வச்சு அந்த காலத்துல ஒரு அடிப்பாரு. தட் இஸ் ஐசக் விவியன் அலெக்சாண்டர் ரிச்சர்ட்ஸ். ஓகே, பலாமரத்துல பண்ண பேட் வச்சுன்னு ஒரு சட்டையை போட்டுன்னு ஆடுவார் அவரு. அதுவும் அப்பெல்லாம் அவர் ஆடும்போது இது மாதிரி 52 மீட்டர் பவுண்டரிலாம் கிடையாது, 100 மீட்டர் பவுண்டரி. ஆஸ்திரேலியா எல்லாம் பாத்தீங்கன்னா 100 மீட்டர் பவுண்டரி சும்மா அப்படின்னு ஸ்லோ மோஷன். ரிச்சர்ட்ஸோட யாரையுமே நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ரிச்சர்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கிளீனஸ்ட் ஹிட்டர்ஸ் ஆஃப் தி பால். அண்ட் தென் கிறிஸ் கெயில் வந்து நான் அந்த ஆர்சிபி டக் அவுட்ல இருந்து பார்த்துருக்கேன். பயமா இருக்கும், அடிச்சு எங்க மண்டே உடச்சிடுவாரோன்னு. ஏன்னா நான் லேப்டாப் பார்த்து வேலை செஞ்சுட்டு நேரடிச்சுன்னா உங்களுக்கு இந்த பிளிங்க் ஆஃப் ஐ பால் எங்க வருதுன்னே தெரியாது. இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹிட்டர்ஸ். அப்புறம் நிறைய பேர் சர்ப்ரைஸா இருப்பாங்க. தெர் இஸ் சம் ஒன் கால் கிறிஸ் கெயின்ஸ் அந்த காலத்துல நியூசிலாந்துல. அவர் மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஹிட்டரை நீங்க பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் will also include ஆண்ட்ரி ரசல். இப்ப அவர் கொஞ்சம் கேம் கீழே போயிருக்க வழியா ஆன் பீக்ல இருக்கும்போது அவர் அடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் டு நெக்ஸ்ட் ஆல்பி மோர்கல், இவங்கெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வரும். நைட் மேர்ஸ்னா இவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும். டெஃபினெட்லி. ஓகே. ஆ நீங்க அ இந்த கேம் தவிர ஒரு ஒரு சின்ன கேள்வி எனக்கு கேட்கணும். ஏன்னா நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஆர்வமா வந்து கேட்கிறேன். எப்பவாச்சும் அடி வாங்கியிருக்கீங்களா? டைரக்ட்டா வந்து பால் விழுந்தா, "அம்மா" அப்படின்னு அடி வாங்கியிருக்கீங்களா? ஏதாச்சும் மறக்க முடியாத ஞாபகங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? டெல்லி டே டெவில்ஸ்ல இருக்கும்போது மயங்க் அகர்வால் வந்து பிளாட்டா எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல ஒரு சிக்ஸ் அடிச்சார். பிளாட்டா பவர்ஃபுல் ஹிட்டர் அவரு. ஓகே. நேரா வந்து முட்டியில பட்டுச்சு. நேரா ஓப்பா! ஸ்ட்ரெயிட் அப்படியே டமால் அப்படின்னு பட்டுச்சு. ஒரு பக்கம் அப்படியே ஆடிட்டு அப்படியே உட்கார்ந்தேன். ஒரு ஈகோ இல்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் எழப்பாட்டேன். இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே பொத்தரு கீழே விழுந்தேன். பார்த்தா அது முட்டி இல்ல, ஃபுட்பால் சைஸுக்கு வீங்கி இருந்தது. ஓய்யோ! அதுக்கப்புறம் அதை வச்சு அதுக்கப்புறம் எழவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அவன் ட்ரீட் பண்ணிட்டே இருந்தாங்க பிசியோ. அப்படியே உட்காந்து இது பண்ணேன். அந்த அளவுக்கு என் முட்டி வீங்கி நான் பார்த்ததே இல்ல. பிளாட் ஹிட். நிறைய அந்த த்ரோ டவுன்ஸ் எல்லாம் நிறைய போடுவேன். நிறைய அடி வாங்கியிருக்கேன். ஒரு தடவை இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் நிறைய த்ரோ டவுன்ஸ் போடுவேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இங்க போட்டா ஒன்னு அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா அங்க போடுவேன். டம்மால்னு திருப்பி அடிச்சாரு. வயித்துல அப்படி அடிச்சாரு. அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். சொல்லிடுங்கப்பா நியூஸ் வைஃப்லான்னு. எப்படி தப்பிச்சேன்னு தெரியல. ரொம்ப பயமா ஓ மை இருக்கும் ஒரு காட்! சிலருக்குலாம். Romario Shepherd யா, is யா. also won some, hits the ball very, very hard. நைஸ், நைஸ், நைஸ். சரி, நாம வந்து திரும்ப வந்து கேம்க்குள்ளேயே வந்து வந்துருவோம். இன்னைக்கு வேர்ட் அபவுட் ரிஷப் பந்த்ஸ் கேப்டன்சி. இன்ஃபாக்ட் பேட்டிங்லயும் வந்து அவர் ப்ரமோட்டட் அப்துல் சமாத் பிஃபோர் ஹிம். அவர் வந்து இல்ல எனக்கு வந்து என்னோட தனிப்பட்ட இது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு என்னோட டீமோட பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னு அவர் செயல்பட்ட விதமா இருக்கட்டும். அண்ட் டியூரிங் த செகண்ட் இன்னிங்ஸ் அவர் எடுத்த அந்த பேக் டு பேக் ரிவ்யூஸ். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து இட் டிட்ன்ட் கோ இன் ஹிஸ் ஃபேவர். 2வது ரிவ்யூ எத்தன பேர் அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க பிடாக். அண்ட் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு மெச்சூரிட்டி இதற்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? ரிஷப் பட் சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். 17 வயசுல இருந்து அந்த அண்டர் 17 எல்லாம் பார்த்திருக்கோம். ரொம்ப ஒரு ஹம் மே ஹம் கரேங்கா சார் அப்படின்னுவாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு மாதிரி பிரச்சனை அப்படி இருக்குன்னு, எனக்கு அவ்வளவு ஹிந்தி தெரியாது. ஹம் கரேங்கான்றது தப்பான லாங்குவேஜ். நான் போறேன் அப்படிம்பாரு. அதே மாதிரி ஒரு ஜாலியான ஆளு. he wants to be the man to do the thing. 3வது ஓவர்ல ஒரு ரிவ்யூ எடுத்து உங்களுக்கு போகுது. 2வது பால் அவரு போலரே கொஞ்சம் வந்துட்டு இப்படி இப்படின்னாரு தெரியல. ஒன்னே ம். ஒண்ணு என்னன்னா பால் இஸ் பிச்சிங் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் ஆர் நாட். இந்த டிஆர்எஸ் ரிவ்யூ எப்படின்னா 50% ஆஃப் த பால் வெளியே பிச் ஆச்சுன்னா அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் ரிவ்யூ போயிடும். தைரியமா எப்படின்னா பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது வந்து he could have easily walked in ahead of Samath, or at least he could have walked in ahead of David Miller. Again, he sacrificed that for the sake of the team. The team won by 4 runs. Okay, அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் யோசிச்சதால இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்டர்ஸ் ஆஃப் கிரிக்கெட் பால். யாருமே அதை டினை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் ஈகோவை கர்வ் பண்ணிட்டு அந்த மீதி 2 பேரும் டீமுக்காக இது பண்ணாரு. அண்ட் த வே he used the trump card திக்வேஷ் ரத்தி எப்படி தட் வாஸ் மை யோசிச்சார் நெக்ஸ்ட் பாருங்க. குவெஸ்டின். 6 ஓவர்ல 90 ரன். சத்விகா எனக்கு தெரியும் எப்படி தோப்பாங்க கேகேஆர்னு. 238 இஸ் அவுட் ஆஃப் த ரீச். தே காட் ஒன் பவுலர். ஒருவேளை திக்வேஷ் சரியா போடல அப்படின்னா மாட்டிருப்பாங்க. ஏன்னா ரவி பிஷ்ணா இஸ் டெஃபினெட்லி யூனோ நாட் இன் இஸ் எலிமெண்ட்ஸ். ஒரே ஒரு ஆளை தான் நம்புவேன் நான் என் பொண்டாட்டிக்கு அப்புறம். தட் இஸ் லார்டு ஷார்துல் தாக்கூர். அது ஃபுல் டாஸா இருந்தாலும் சரி, அரைக்குழியா இருந்தாலும் சரி, 2 விக்கெட்டே அவர் எடுத்துருவாரு. அவர் ஒருத்தர் தான் நான் வாழ்க்கையில நம்புவேன். அப்படிங்கும் போது என்ன அழகா வந்துட்டு அவர் யூஸ் பண்ணாரு பாருங்க திக்வேஷ். 6 ஓவர்ல 90 போன உடனே அந்த ஃபேஸ்ல உங்களுக்கு அந்த 7 to 10 ஸ்லோ டவுன் பண்ணதுக்கு காரணம் திக்வேஷோட 2 ஓவர் தான்.
அதுக்கப்புறம் அந்த 11-15 ஒரு ஓவர், 16-20 ஒரு ஓவர் கொடுத்துட்டு எப்பப்பெல்லாம் அந்த பிரஷர் சுச்சுவேஷன் இருக்கோ அதைத்தான் ஒரு சில டீமுக்கெல்லாம் படிச்சு படிச்சு சொல்றேன். அவங்க வந்து தேர்ற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு சாம்பியன் போலர் ஒரு போலர் தான் இருக்க முடியும் உங்களோட டீம்ல. அந்த போலரை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்? என்னடா எப்ப பார்த்தாலும் போட்டுனே இருக்கானே, 4 ஃபேஸ்லயும் போட வச்சு ப்ரெஷர் பண்ணணும். ஒரு சில டீம்ஸ் அதை பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒரே ஃபேஸ்ல 4 ஓவர் நீங்க ஒரு போலருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பேட்ஸ்மேன் வில் கெட் யூஸ் டு இட். ஓகே, இதான் அவன் போடுறான் அப்படின்னு. அதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்கு. T20 ரிஷப் பண்ட்ஸ் கேப்டன்சி வாஸ் பிரில்லியன்ட் ஈவன் தோ அதர் bowlers let him terribly down. Honestly speaking, it looked like the chase is going to be done. But என்ன பொறுத்த வரைக்கும் the moment they crossed 196, which I thought was a par score, இவங்க 20 வைடு போட்டாங்க. You take all these out of consideration. About 20 wides கேட்ச் விட்டாங்க. they were -17 on the field. அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். 17 runs they gifted on the field. 20 வைடு 37 ரன். பண்டே ஒரு காட்பியன் விட்டார். அதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா 40 ரன்ல தோத்துருப்பாங்க. bowling was atrocious, but his captaincy was absolutely spot on. எஸ். ஆனா திக்னேஷ் ராத்தி பத்தி என்ன கேள்வியா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாத்துக்கும் எழுதுறாரு. இன்னைக்கு அவரோட ஐடலுக்கும் எழுதினாரு. இதுக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் தான். அது கேள்வி இல்ல. பட் ஃபைனல் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, கேகேஆர் நேத்து வந்து இத வந்து சொல்லியிருந்தோம். ஒருவேளை ட்ரேரஸ வந்து அவங்க தே ஹேவ் டு ப்ரோமோட் அப் தி ஆர்டரா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். எல்லாமே ஒழுங்கா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஐ திங்க் டுவார்ட்ஸ் தி எண்ட் என்ன கன்ஃப்யூஷன் ஆச்சு? என்ன பிளான் அவங்க சேஞ்ச் பண்ணதுனால திஸ் கேம் வாஸ் வென்ட் அவுட் ஆஃப் தேர் ஹேண்ட்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? ரமன்தீப் முன்னாடி இறக்குனது தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் ரிங்கு would have batted in place of ரமன்தீப். நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் சஸ்திகா. ரைட் நவ் இப்ப இந்த டோர்னமெண்ட் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல ஹவு இஸ் ரமன்தீப் பேட்டிங், வாட் இஸ் இஸ் கான்பிடன்ஸ், ஹவு இஸ் ஆண்ட்ரி ரசல் பேட்டிங், வாட் இஸ் இஸ் கான்பிடன்ஸ். நான் திருப்பி டோர்னமெண்ட் முன்னாடில இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். சுனில் நரேன் இஸ் நாட் த சேம் சுனில் நரேன், ரசல் இஸ் நாட் த சேம் ரசல். ரமன்தீப் அதை நான் சொல்ல மாட்டேன். பட் ஆஃப் லேட் அன்பார்ச்சுனேட்டா ஒரு படமாட்டேங்குது பேட்ல. அப்படிங்கும்போது போன மேட்ச் ஆல் ஆஃப் அ சடன் ஃபார்முக்கு வந்து ரிங்கு சிங் should have batted ahead. Even ரிங்கு சிங் should have batted ahead of அங்குகிரிஷ் ரகுவன்ஷி. ஏன்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ரகுவன்ஷி வந்துட்டு ஒரு கிளாசி பியூட்டி டச் பிளேயர். அவரு இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு எப்படின்னா, ஈவன் தோ வந்துட்டு 10 ஓவருக்கு அப்புறம் ரிக்வயர்ட் ரன் ரேட் ஆஸ்க் இனிஷியலா இருந்ததோட கீழே வந்தாலும் ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எனி டைம் இந்த ரிக்வயர்ட் ரேட் இஸ் 11 and over, யூ ஆர் ஆல்வேஸ் இன் டேஞ்சர் நோ மேட்டர் ஹவு பேட் யூ டீப் போது. அவங்களுக்கு சான்ஸே கொடுத்துருக்க கூடாது எல்எஸ்ஜிக்கு. தப்புன்னு அவங்க ரிங்கு சிங் இறக்கி விட்டுருக்கணும். ரிங்கு சிங் எப்படின்னா கால்குலேட்டட் பிளேயர், எப்ப அடிக்கணுமோ அடிச்சிருவாரு, கரெக்டா ஆடும்போது I'm not putting the blame on Raghuvanshi or Ramandeep. Rinku would have batted a bit early. But Sastika, let me be very honest with you. This is not a 238 pitch. The moment you gave 238, the chase is going to be only possible 1 out of 40 games. இவங்க இவ்வளவு தூரம் க்ளோஸா வந்ததே பெரிய விஷயம். Other teams would have succumbed to 170, 180 all out. It hasn't really damaged their net run rate. There is one good sign for KKR. டெஃபினெட்லி. ஆல் ரைட். தேங்க் யூ வெரி மச் பிடாக். நம்ம வந்து இப்ப அடுத்ததா நம்மளோட ஜோசியரை வந்து உள்ள கூப்பிட்டுலாமா மைனாரிட்டி ரிப்போர்ட்டுக்கு? ஜோசியரே ஏங்க அவர் ரொம்ப நாள் கழிச்சு ப்ரெடிக்ஷன் வேற கரெக்டா இது பண்ணிருக்காரு. இன்னைக்கு அவர் கூப்பிடலன்னு என்னங்க அர்த்தம்? கூப்பிடுங்க, இன்னைக்கு அவரு தாங்க ஜெயிச்சிருக்காரு. மஞ்சள் முகமே வருக அப்படின்னு அவரை கூப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, திருத்திருன்னு வேற முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன ப்ரெடிக்ஷன் வேற கரெக்டா வந்துருச்சு. சந்தோஷமா இருக்கணும். அது பத்தி எனக்கு விடவே இல்ல. சரி வர இப்ப பாருங்க. இப்ப இன்னைக்கு அடுத்த மேட்ச்க்கு பாரு அப்படிங்கறீங்க. எஸ், இட் இஸ் கோயிங் டு பி ஆர்ஆர் வெர்சஸ் ஜிடி. ஒரு சூப்பரான கேம். ரெண்டு டீமுமே வந்து அவங்களோட ஃபார்மை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் ஆஃப் வித் ஆர்ஆர். ஹவ் தேர், அதாவது ஃபர்ஸ்ட் ரெண்டு கேம்ஸ் வந்து அவங்க தே லாஸ்ட் இட், பட் நவ பேக் டு பேக் வின்ஸ். ஜோஃப்ரா தூங்கி எந்திரிச்சு வந்தும் சூப்பரா வந்து போலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதையும் வந்து நம்ம திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஹசரங்கா அண்ட் தீக்ஷனாவும் அவங்களோட ஜாப அழகா பண்றாங்க. ஒரு நல்ல ஷேப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்வீங்களா வித்யுத்? கண்டிப்பாங்க. ஐ திங்க் 2 முக்கியமான பிளேயர்ஸ் அவங்களுக்கு. ஜாஃபர் ஆஷர் பத்தி பேசியிருக்கோம். அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவருக்கும் படல கரெக்டா அந்த மேட்ச் பட்டது அவருக்கு. சந்தீப் சர்மா has been a revelation in T20 cricket. அவரும் நல்லா போட்டாரு. So slowly things are coming into play for them. நீங்க சொன்னீங்க தீக்ஷனா ஹசரங்கா அவங்க ஜாப் செமையா பண்ணிருக்காங்க. ரியான் பராக் பத்தி தெரியும். ஹெட்மேயர் மட்டும் தான் இன்னும் அந்த அளவுக்கு ஃபார்முக்கு வரல. அவருக்கும் பட்ட அமிச்சா இட் வில் பி a very dangerous side னு தோணுது. ஸ்லோ ஸ்டார்ட் டு தி டோர்னமெண்ட். லாஸ்ட் கேம் ஆடுறத பார்த்தா ஐ திங்க் they definitely very very strong contenders. ஏன்னா ஆர்ஆர் வந்து ஆல்வேஸ் டீம் which doesn't think about too many big names. combined டீமா ஆடுவாங்க. அந்த மாதிரி டீம் அது. சோ அது மாதிரி இருந்துச்சு. 2-3 பேர் ஃபார்ம் வந்தது.
augur very well for them. எஸ் பவுலிங் வந்து ஒரு ஃபார்ம்ல வந்திருக்கு அப்படின்னு வந்து எஸ் வி டூ அக்ரி வித் தட். பிடாக் என்னோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா ஜிடியோட ஹோம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் ஆர்ஆரோட பேட்டிங் இப்பதான் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்குமா? இல்ல ஜிடி ஹாஸ் அ பெட்டர் எட்ஜ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டா சொன்னாரு. இந்த ஒரே ஒரு இது என்ன ஷிம்ரன் எட்மேயர் பாவம், ஆனா நான் அவர் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா 15 பால் இருக்கும்போது தான் அவர் வராரு. இஸ் நாட் பீன் given a long road to show what he is capable of. Where other places he batted number 4 or number 5 invariably. இங்க ஃபினிஷர் ரோல் கொடுத்துருக்காங்க. அவர் வந்துட்டு ஃபயர் ஆகல, பட் இஸ் நாட் பீன் given a chances. சொன்ன மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் என்னோட ஒரே பயம் ஹோல் டோர்னமெண்ட் தாங்குவாரான்றது அவருடைய, வேற எதுவும் கிடையாது. இஸ் bowling quick, இஸ் bowling sharp. அதே மாதிரி வனிந்து வசரங்கா இஸ் 4 overs 40 runs 2 wickets. தீக்ஷானா இஸ் a bank. சந்தீப் சர்மா இருக்காரு. தி bowling is coming up well. ஜெய்ஸ்வால் is back to form. Very very dangerous team from now on. பட் வை டு யூ திங்க் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து தாங்க மாட்டாருன்னு வை டு யூ ஃபீல்? ஐ ஜஸ்ட் He's got a big problem in his action. He's got an injury prone action. அதாவது அவரோட ஹைட்டுக்கு he loads like this. இப்ப குதிரை மாதிரி இங்க லோட் பண்றாரு. அவரோட ஹைட்டுக்கு the pace what he generating, there is something called a delivery stride. அந்த டெலிவரி ஸ்ட்ரைடு வந்துட்டு பெருசா இருந்தாதான் உன்னோட ஃப்ரண்ட் நீ வந்து பென்ட் அண்ட் பிரேஸ்டா இருக்கும். தென் த ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெயிட் வில் ஹேப்பன். யூ வில் நாட் ஹேவ் அ ஸ்ட்ரெஸ் ஆன் இஸ் எல்போ அண்ட் இஸ் பேக். இதனாலதான் அவருக்கு அந்த இன்ஜுரி வந்துட்டே இருக்கு. When someone is trying to generate 145 kilometers, when you don't have your front knee bent and braced, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெயிட்டே ஆகாது. அதனாலதான் அவருக்கு ஃபாலோ த்ரூவே இருக்காது. அப்படியே போட்டு வந்துருவாரு. பென்ட் அண்ட் பிரேஸ்டா இருந்தாதான் அந்த வெயிட் வந்து முன்னாடி தள்ளும். Then you have a follow through that takes you closer to the batsman. This has been a frequent problem for him, getting injured in and out. இன்ஜுரி ஆனவொடனே என்ன பண்றாரு, ரியா பண்ணின்னு வர்றாரு, திருப்பி லோட் எடுக்குது, பேக்கில் எல்போ அடி வாங்குது, அதுக்கப்புறம் போயிடுறாரு. That is the only reason I'm worried about. If he stays fit for 14 matches, Royals will be a different bowling outfit like what I mentioned for RCB with the inclusion of Josh Hazlewood. ஓகே. அண்ட் இங்க வந்து ஜிடி தே ஆர் பேக் டு தியர் ஹோம் அப்படிங்கிறதுனால சாய் சுதர்ஷன் போன கேம் லைட்டா வந்து கிளிக் ஆகல. பட் ஹோம்ல ஹி இஸ் பீன் ஆல்வேஸ் கிரேட். ஹி நோஸ். அதாவது நேத்து வந்து ஸ்டோரியே வந்து ஏதோ குஜராத்தில ஏதோ போட்டிருக்காரு, வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கறத. நான் கேட்டேன், என்ன சாமி குஜராத்தி எல்லாம் பேசுது அப்படின்னு கூட நான் வந்து சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. அண்ட் இதற்கு முன்னாடி அவரு அகமதாபாத்ல 74 and 63 அப்படின்ற ஒரு ரன்ஸ் எடுத்திருக்காரு. நாளைக்கும் ஒரு சாய் ஷோ நம்ம பார்க்கலாமா? சாய் ஷோ மட்டும் இல்லைங்க. ஐ திங்க் கில் சாய் அண்ட் ஜாஷ் ஷோங்க 3 பேருக்கு அந்த ரெட் சாயில் பிட்ச் வந்து செம்மையா சூட் ஆகுங்க பேட்டிங்க. பேஸ் அண்ட் பவுன்ஸ் அந்த பிட்ச். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பத்தி பேசினாரு பேஸ். அண்ட் ஐ திங்க் ஆல் தீஸ் 3 சுப்மன் கில் வந்து ஹேஸ் த மோஸ்ட் அன்பிலீவபிள் ரெக்கார்ட் அந்த கிரவுண்ட்ல. ஏன்னா நல்லா ரெட் சாயில் பியூட்டிஃபுல்லா அவர் பேக் ஃபுட்ல ஆட பிடிக்கும், ஸ்டாண்டிங் டால். அதே மாதிரி பட்லர் அண்ட் சாய்சன்ஸ் வெரி சிமிலர் பிளேயர்ஸ் who like the bounce. So அவங்க வந்து will be a very very key factorங்க. அவங்க வந்து 3 பேர் தான் எனக்கு இந்த டீம் அவங்க தான் ஹோல்ட் பண்றாங்க. இது வரைக்கும் ஆனது இல்ல. I think Archer, if he gets 3-4 quick wickets, we have to see how GT is going to react. ஆனா எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் ஸ்டாண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அண்ட் நாளைக்கும் அதே கதை தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் இட் will be very difficult to stop them. So இந்த பிட்ச்ல நம்ம வாங்கடே பத்தி பேசணும். ரெட் சாயில் பிட்ச், அதே ரெட் சாயில் தான் இங்கே யூஸ் பண்றாங்க. It will be very similar conditions. Value for shots பத்தி பேசணும் நேத்திக்கு ஷோல. கண்டிப்பா இந்த 3 குவாலிட்டி பேட்டர்ஸ்க்கு வேல்யூ ஃபார் ஷாட்ஸ் கிடைக்கும். டெஃபினெட்லி எஸ். பிடாக் டாக்டிக்கலா வந்து ஜிடி நிறைய மூவ்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு எப்படி எல்எஸ்ஜி பத்தி நீங்க சொன்னீங்களோ ஒரு டாக்டிக்கல் டீமா இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்க ஐ எம் ஷூர் ஜிடியும் நீங்க அந்த மாதிரி தான் நீங்க பாப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இன்ஃபேக்ட் ஷெர்ஃபின் ரதர்ஃபோர்ட வந்து அவங்க யூஸ் பண்ற விதம், கிளென் பிலிப்ஸ் முன்னாடி அனுப்புறதா இருக்கட்டும், அவரை எங்க கரெக்டா யூஸ் பண்ணணுங்கிறத வந்து அவங்க புரிஞ்சு வச்சு அதை நாளைக்கும் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி ஆஷிஷ் நேரா பத்தி ஒவ்வொரு தரையும் என்னது புராணமே பாடிட்டேன். நான் ஏன் வந்து எல்எஸ்ஜி இஸ் நம்பர் 1ன்னா தே காட் a வெரி வீக் bowling சைட். அதை வச்சுன்னு பேட்டிங்ல புல்டோஸ் பண்ணணும்ன்ற அந்த தியரி எடுத்து அவங்க பண்றாங்க. வேற ஜிடி has got equal balance with bat and ball. The tournament preview myself and Vidyut both agreed that they will be in the playoffs அப்படின்னு. நீங்களும் வேற இப்படி எல்லாம் பண்ணீங்க. ஏன்னா வந்து அஸ்வின் அண்ணாவோட ஷோல வந்துட்டு நீங்க ஜிடி டீம்ல உட்காந்துட்டு 18 கோடிக்கு பட்லர் எடுத்தீங்க, அதே 18 கோடி தான் அவங்க எடுத்தாங்க. அப்படிங்கும் போது the credit I'll give it to more to LSG. ஆஷிஷ் நேரா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இப்ப வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச் போலிங்கே போடல. அவர் என்ன சொல்லிருப்பாரு, பாரு இப்போ ஒன்னு எடுத்தது வந்துட்டு போலரா எடுக்கல, பேட்ஸ்மேன் who can bowl if needed.
நம்பர் 4ல ஆட போற, ஃப்ரீயா போய் எக்ஸ்பிரஸ் பண்ணு. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் அபவுட் ஆஷிஷ் நெஹ்ரா. ஓ ரோல் இதுதான். இதுக்கு மேல வந்துட்டு செகண்டரியா போலிங் கிடைச்சா அதுல ஏதாவது பண்ண முடியுமா பண்ணு. ஐ வாண்ட் யூ டு சக்சீட் வித் யுவர் பேட். அப்படிங்கும்போது ஒவ்வொரு பிளேக்கு ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் அதான் பேட்டை இப்படி எடுத்துட்டு போ 2 கையாலையும். ஓகே, அந்த காலத்து ராமாயண மகாபாரதத்துல வர்ற மாதிரி போன உடனே வச்சு பீமன் இருக்கு. மாதிரி. First 3 batsmen one of them has to stay there until 13 overs to make it easy for the for later order batsmen for the last 7 overs for the slog come there and go mad eating. எல்லாத்தையும் அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்லோலி பிக்கிங் அப். முதல் மேட்ச் பனிந்து வசரங்க அவர் டிராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப அவங்களை கொண்டு வந்துட்டாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் பேக் இன் ஃபார்ம். இட் won't be easy to beat Royals tomorrow. உங்ககிட்ட இன்னொரு சீக்ரெட்டும் சொல்லவா? Please. அந்த அந்த ஆக்ஷன்ல வாஷிங்டன் சுந்தரியும் நாங்க தான் ஜிடில எடுத்தோம் அப்படிங்கறதையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மேட்ச் அப்ஸ்க்கு வந்து போயிடலாம். வித்யுத் முறைக்கிறாரு, இவன் வேற நடுவுல அப்படிங்கிற மாதிரி. வித்யுத், நாளைக்கு ஒரு மேட்ச் அப் அப்படின்னா யார சொல்லுவீங்க? நான் சொன்ன மாதிரி ஐ திங்க் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வெர்சஸ் தி ஓப்பனிங் பேட்டர்ஸ்ங்க. ஒரு பிளேயர் சொல்ல மாட்டேன். ஏன்னா சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் அந்த பேட்டில் ரொம்ப எதிர்பார்க்கறேங்க. ஓகே, ஏன்னா it will be great to see ஜாஃப்ரா வெர்சஸ் தி ஓபனர்ஸ். ஆமா ரன்னிங் இன் 145 150 இவங்க எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு, செம்மையா இருக்கும். அண்ட் அது எனக்கு தெரிஞ்சு தட்ஸ் கோயிங் டு பி a very key battle. ஏன்னா that will decide the result of the match. ஜாஃப்ரா ஆர்ச்சர் 2-3 விக்கெட் குவிக்கா எடுத்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அங்கதான் எனக்கு தெரிஞ்சு lot of things are going to happen. ஓகே, பீடாக், உங்களை பொறுத்த வரைக்கும் மேட்ச் அப்ஸ்? ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் வெர்சஸ் மகேஷ் தீக்ஷானா. அதத்தான் எதிர்பார்க்கிறேன் ரொம்ப பெரிய லெவல்ல. ரொம்ப வேற லெவல்ல நீங்க யோசிச்சிருக்கீங்க. கிரேட். நவ் கமிங் டு தி மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். ரெண்டு டீம்ல இருந்தும் வந்து நீங்க சொல்லிருங்க. முதல்ல வித்யுத், I'll start with you. நாளைக்கு I think it's going to be Josh the Boss from Gujarat. He's going to stand out tomorrow. And Rajasthan Royals and I think tomorrow is going to be Riyan Parag's game. அவர் கொல்க போறன்னு தோணுது எனக்கு. And பீடாக், உங்களை பொறுத்த வரைக்கும்? நாளைக்கு ரொம்ப நாளா ரஷீத் கான் பர்ஃபார்மே பண்ணல. somehow I feel is going to make an impact when it comes to Gujarat Titans and Rajasthan Royals. I'm going to put my money on Yashasvi Jaiswal. சூப்பர் பிட்ச். ஒரு 2-3 ஓவர் பார்த்துட்டானா அதுக்கப்புறம் பதம் பார்த்துருவாரு. So it's ரஷீத் கான் and Yashasvi Jaiswal. ஓகே, ரெண்டு டீமுமே வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு இருக்கீங்க. ரெண்டு டீமுமே வந்து எந்த பக்கம் போகும் அப்படின்னு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால இப்போ பிரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். நீங்க யாரை சூஸ் பண்றீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். வித்யுத், முதல்ல நீங்க சொல்லிருங்க. அதான் இப்ப ஃபார்ம்னு சொல்லியிருந்தாரு. அது சொல்லுவாங்க கிரிக்கெட்ல, ஃபார்ம் இஸ் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். ப்ரெடிக்ஷன்ல அப்படியே தான். ஃபார்ம் அப்படின்னா கூட கரெக்டா அந்த கிளாஸ் வந்து கரெக்டா வரும். நேத்துக்கு எல்எஸ்டின்னு சொன்னா என்ன ஆச்சு இன்னைக்கு? So I'm slowly coming back into form in தோணுது. But நாளைக்கு I'm going to go with the safer betting. I think I will give it to G team. It's going to be a very very close call. ரொம்ப கஷ்டம் இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணீங்கன்னா. ரெண்டு டீமும் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. But I'm just going to நம்ம தமிழ் பசங்க நாளைக்கும் கலக்க போறாங்க. And I will give it slightly aligned towards them நாளைக்கு. ஓகே, அதனால நீங்க ஜிடி. வெரி குட். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இப்ப வந்து நம்ம பீடாக் கிட்ட கேப்போம். பீடாக், நீங்க யாரை சொல்றீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ். நல்லா போல், நல்லா போல். எனக்கு பண்ணிடுவாங்க. எனக்கு என்னவோ அவங்க ஸ்லோலி பீக்கிங் ஆன். அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒன்னே ஒன்னு சொல்றேன், எந்தெந்த டீம் எல்லாம் பிளேயிங் லெவல்ல எனக்கு யார நாளைக்கு ஆட போறேன்னு யோசிக்காத எந்த டீம் இருக்காங்களோ they all have got a chance. ஜிடி வந்து அதை முதல்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப பண்ணல. ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்பதான் வந்துட்டு they are finding it. ஓகே, இதுதான் வந்து என்னோட காம்பினேஷன். அகிசராபாதா இல்லையா, ஜிடி டசன்ட் கேர். இஷாந்த் சர்மா வச்சு நான் ஆடுறேன், ஹர்ஷத் கானை வச்சு ஆடுறேன். அந்த மாதிரியான ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் அங்க. இவங்க அப்படியே கொஞ்சம் 2-3 மேட்ச் ஒரு செம அடி வாங்கிட்டு ஸ்லோலி they are coming back. They are knowing how to use தீக்ஷனா, how to use அசரங்கா. அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஜோஃப்ரா ஆர்ச்சரை வந்து 3 என்ன சொல்றது ஓவர் பவர் பிளேல கொடுக்குறாங்க. they are getting everything right. So I'm feeling that Rajasthan Royals will beat GT tomorrow. அப்பா, ரெண்டு பேரும் வேற வேற டீம் எடுத்திருக்கீங்க. எனக்கு இந்த பேட்டில் எனக்கு பாக்குறதுக்கு நான் வந்து ரெடி ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு thank you very much once again gentlemen for joining us in the review and the preview of the show. ராஜேந்திரன், வித்யுத் மற்றும் பீடாக். Bye.